அன்பர்களுக்கு வணக்கம். அரவிந்தரின் பிறந்த நாளான இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள் நமது ஆரோமர் தியான மையத்தில் புஸ்தகம் வாசிக்கும் நிகழ்ச்சியில் நாம் ஸ்ரீ அரவிந்தரை பற்றியும் அவரது யோகத்தை பற்றியும் ஸ்ரீ அரவிந்தரை இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்து எப்படி இருப்பார் என்பதை பற்றியும் திரு கர்மயோகி அப்பா அவர்களின் கருத்தை பற்றி பேசப்போகிறேன். 1872 வங்காளத்தில் பிறந்த ஸ்ரீ அரவிந்தர் தம் 2 சகோதரர்களுடன் சிறு வயதிலேயே கல்வி பயில்வதற்காக இங்கிலாந்து அனுப்பப்பட்டார். தம் 21ஆம் வயது வரை அங்கே தங்கியிருந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்துக்கொண்டு தாய் நாட்டுக்கு திரும்பினார். பரோடா சமஸ்தானத்தில் பணிபுரிந்தார். கல்லூரி பேராசிரியராகவும் சில காலம் இருந்தார். பின்னர் இந்திய விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து போராடினார். அந்த சமயத்தில் உள்ள அதிசய சக்தியை ஒரு நாக சந்நியாசியிடம் கண்டு அதன் மூலம் இந்திய விடுதலையை அடையலாம் என கருதி யோகம் பயின்றார். கல்கத்தா தீவிரவாதிகளுடன் சேர்ந்து அவர் சேவை செய்த பொழுது அந்த தீவிரவாதிகள் வீசிய குண்டு சம்பந்தமான ஒரு வழக்கில் நிரபராதியான அவரும் சேர்க்கப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அவரது யோகம் சித்தி பெற்றது. அந்நிலையில் அவர் கைதிகளையும் காவலர்களையும் வழக்கு மன்றத்தில் எதிரிகளையும் நீதிபதியையும் வாசுதேவனாகவே கண்டார். பின்னர் வழக்கு பொய்யானது என்று நிரூபணமாகி அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவருடைய அந்தராத்மாவின் குரல், இந்தியா விடுதலை அடைந்துவிட்டது, உனக்கு வேறு பணி உண்டு, பாண்டிச்சேரிக்கு போ என அவரை பணித்தது. 1910ஆம் ஆண்டு முதல் 50ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி வரை பாண்டிச்சேரியில் இருந்து யோகம் பயின்றார். டிசம்பர் 5ஆம் தேதி சமாதி அடையும் வரையில் புதுவையிலேயே அவர் யோகம் பயின்றார். மகான் ஸ்ரீ அரவிந்தர் மகா சமாதி அடைந்த பொழுது அவருடைய உடலில் ஜகஜோதியான பொன்னொளி பரவி 3 நாட்கள் வரையில் தங்கியிருந்து மறைந்தது. அவரது ஆயுள் காலத்தில் அவர் உடலில் இருந்திராத இப்பொன்னொளி மகா சமாதி அடைந்த பின் அவர் உடலில் புகுந்தது. மரணம், வறுமை, மூப்பு, நோய், துன்பம் போன்றவற்றையும் இவற்றிற்கெல்லாம் அடிப்படையான பொய்யையும் உலகத்திலிருந்து நிரந்தரமாகவும் அடியோடும் அழித்து விடக்கூடிய சக்தி பெற்றது இப்பொன்னொளி. பன்னெடுங்காலம் தவம் இருந்து தம் யோக முயற்சியால் இவ் ஒளியை உலகிற்கு கொண்டு வர பாடுபட்டார் ஸ்ரீ அரவிந்தர். ஆத்மாவை பிறவி சூழலில் இருந்து விடுவித்து மோட்சம் அடைய செய்வது என்பதே எல்லா யோகங்களின் லட்சியமாகும். இறைவன் ஆத்மாவை சிருஷ்டித்தது உலகில் சத்தியத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைப்பதற்குத்தானே தவிர அதிலிருந்து விடுபட்டு பிறப்பிடமான மோட்ச லோகத்தை வந்து அடைவதற்காக இல்லை. பகவான் புத்தரும் சுவாமி விவேகானந்தரும் மோட்ச லோக வாசலை வந்தடைந்த பொழுது இறைவனின் லட்சியத்தை நினைவு கூர்ந்து உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கிடைக்கும் வரை
தங்களுக்கும் அந்த மோட்சம் தேவையில்லை என கூறி வாராது போல் வந்த மோட்சத்தை மறுத்துவிட்டார்கள். இவ்வாறு ஆன்மா இறைவனின் கருவியாக, அகங்காரம் இருளின் கருவியாகும் என ஸ்ரீ அரவிந்தம் கூறுகிறார். ஸ்ரீ அரவிந்தரின் யோகத்தை பூரண யோகம் எனவும் கூறுகிறார். இதன் லட்சியம் இறைவனின் பணியை உலகில் பூர்த்தி செய்வது ஆகும். அவ்வேலையை செய்வதற்கு விடுதலை அடைந்த ஆத்மா உடலிலேயே தங்கியிருக்க வேண்டும். ஆகையால் இந்த யோகத்தில் ஆத்மாவுக்கு விடுதலை கொடுப்பதற்கு முன்பு உடலுக்கும் மனத்துக்கும் பொய்மையிலிருந்து பூரண விடுதலை அளிக்க வேண்டும். உடலையும் மனத்தையும் தூய்மைப்படுத்துவதுடன் வாயிலாக ஆத்மாவுக்கு பிரகிருதியிலிருந்து விடுதலை கிடைக்க முயல்வது இந்த யோக நெறியின் நோக்கமாகும். இப்பொழுது ஸ்ரீ அரவிந்தர் யார், எங்கிருந்து வந்தார், அவரின் யோக என்ன, அந்த யோகத்தின் நோக்கம் என்ன, அதை எவ்வாறு அவர் அடைந்தார் என்பதையும் கேட்டோம். இப்பொழுது 1000 ஆண்டுகளுக்கு பின் ஸ்ரீ அரவிந்தர் பற்றி அன்னை கூறியுள்ளது என்ன என்று பார்ப்போம். ஸ்ரீ அரவிந்தரை உலகுக்கு எடுத்து கூற அன்னை பிரியப்பட்டார். சுமார் 1000 நூல்கள் ஸ்ரீ அரவிந்தர், அன்னை, சாதகர்கள், பக்தர்களால் எழுதப்பட்டு ஆசிரம அச்சகத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. நேரடியாக ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் எழுதிய நூல்கள் பொதுமக்கள் படித்து பயன்படுதல் குறைவு. அவற்றை எளிய முறையில் எழுதுவது கடினம். எழுதினால் எழுத்து வரலாறாகவோ தத்துவமாகவோ அமையும். படிப்பவர் உள்ளத்தையும் அதை கடந்து ஆன்மாவையும் தொடும்படியாக எழுத்து அமைய வேண்டும் என்பது அன்னையின் விருப்பம். தந்திர யோகம் பயில இந்தியா வந்த பிரெஞ்சுக்காரர் அன்னையையும் வந்து சந்தித்தார். இவரை பார்த்த பின் அன்னை தம் யோகத்தினால் இவருடைய முற்பிறவிகளை பற்றி அறிய முற்பட்டார். அன்னையுடன் முற்பிறப்புகளில் இவர் இருந்திருக்கின்றார். அவர் பிரெஞ்சு மொழியில் பிரபல எழுத்தாளர். அவரிடம் தரம் விருப்பம்படி ஒரு நூல் எழுத கேட்டுக்கொண்டார். அவர் ஏராளமான நூல்கள் எழுதியவர். அன்னை விரும்பும் பாணியில் எழுத அவர் எளிதில் சம்மதிக்கவில்லை. தந்திர யோகத்தை தொடர்ந்து ஓரளவு பின்பற்றுபவர். அன்னை இவருக்கு சத் பிரேம் என பெயரிட்டார். அஜெண்டாவை இவர் மூலம் எழுதினார். அஜெண்டாவை விட அன்னைக்கு ஸ்ரீ அரவிந்தரை பற்றிய நூலே முக்கியம். இது பற்றி சூட்சும உலகில் அன்னை ஸ்ரீ அரவிந்தரிடம் பேசுவார். நெடுநாள் தாமதத்திற்கு பின் நூல் தயாராயிற்று. அன்னை இந்த நூலுக்கு அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என பெயரிட்டார். அதில் பிரசுரிக்க ஸ்ரீ அரவிந்தர் படம் ஒன்றை அன்னை தேர்ந்தெடுத்தார். அப்படத்தை பார்த்துவிட்டு, நான் முதன்முறை ஸ்ரீ அரவிந்தரை மாடிப்படி உச்சியில் கண்டபொழுது இதே தோற்றத்தில்தான் கண்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சத் பிரேமுடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது அன்னை தியானத்தில் ஆழ்ந்தார். கண் விழித்து பேசினார். ஸ்ரீ அரவிந்தரை உலகம் ஏற்கும் என நான் அறிவேன். அடுத்த நூற்றாண்டில் உலகம் முழுவதும் ஸ்ரீ அரவிந்தரை ஏற்கும். இன்று புத்தரும் இயேசுவும் லெஜெண்டாக இருப்பதை போல் 1000 ஆண்டு கழித்து ஸ்ரீ அரவிந்தர் லெஜெண்டாக இருப்பார் என நான் அறிவேன் என்றும் கூறியுள்ளார். இப்பொழுது தியானத்தில் அந்த 1000 ஆண்டு கடந்த நிலைக்கு போய் உலகம் எப்படி ஸ்ரீ அரவிந்தரை ஏற்றுக்கொண்டுள்ளது என கண்டேன் என அன்னை கூறியிருக்கிறார். நூற்றாண்டில் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, சொந்த சொத்து இருக்காது, திருமணம் இருக்காது, வாரிசு உரிமை இருக்காது என்பது அன்னையின் தீர்க்க தரிசனம். அதேபோல் ஸ்ரீ அரவிந்தரும் 1000 ஆண்டுகள் கழித்து மக்களால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார் என்பதையும் அன்னை திரிகால திருஷ்டியில் கண்டு இவ்வாறு கூறியுள்ளார். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமஹ.